காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளோட யூரின் வந்து கொஞ்சம் கலர் மாறி போகிறத பார்க்கலாம். ப்ரீத்திங் வந்து பேட் பிரெத்தாக இருக்கும். நம்மளோட கண்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கினஸ் வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா தூங்கும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே வந்து க்ளீன் பண்ணுது, டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் தூங்கும் போது தான் நம்மளோட செல் ரிப்பேர் ஆகுது, நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது, க்ரோத் ஹார்மோன்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் குழந்தைங்களை 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 10 o'clock நம்ம வந்து பெட்ரூமில் போய் ரொம்ப இருட்டான பெட்ரூமில் தான் வந்து நம்ம தூங்கணும். ஸோ 10 to 5. ஸோ அப்போ அதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் எரியிற ஒயிட் லைட்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோரசன்ட் நார்மல் டியூப் லைட் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணிட்டு எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் ஆம்பர் கலர் சொல்லுவோம், அந்த லைட்டை வேணா நீங்க போட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்கா இந்த ஒயிட் லைட்ல வர வெளிச்சம் வந்து ப்ளூ வேவ் லென்த். இது நம்ம கண்ணில் படும் போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா இன்னும் இரவு ஆகலை, இன்னும் நைட் ஆகலை. ஸோ அதனால என்ன ஆகுனா நைட்டு உற்பத்தி ஆகிற மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் மெலட்டோனின், ஸ்லீப் ஹார்மோன் சொல்லுவாங்க. பட் அது மட்டும் வேலை இல்லை, அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது தடப்படும். அதனால தான் நிறைய பேர் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் தூக்கம் வரலன்னு திருப்பி நீங்கள் ஃபோனு செல்ஃபோன் பண்ணும்போது இன்னும் வந்து உங்கள் பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த சிர்காடியம் ரிதமே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ 7 மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் லைட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ கலர் லைட்டை பயன்படுத்துறது நல்லது. ஸோ அடுத்து வந்து 30 minutes எக்ஸ்போஷர். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, ஒரு பால்கனிலையோ மொட்டை மாடியில் போயிட்டு எக்ஸ்போஷர் டு சன்லைட். ஏன் இதுவுமே என்னன்னா, சன்லைட் அந்த வெளிச்சம் நம்ம உடம்புலையும் நம்ம கண்கள்லாம் அந்த லைட் படும்போது நம்ம உடம்புக்கு அப்போ தான் தெரியும் விடிஞ்சிருக்குன்ட்டு. இல்லைனா திருப்பியும் அந்த காலையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களில் இம்பேலன்ஸ் நடக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக 30 நீங்கள் வாக்கிங் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒர்க்கே படிக்கிறீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் படிக்கலாம். ஸோ 30 minutes சன்லைட் இருக்கணும். அடுத்து டு நாட் ஈட் ஃபர்ஸ்ட் 2 hours. காலை எந்திரிச்ச உடனே ஸ்நாக்கிங் பண்ணுற ஹேபிட் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு 2 மணி நேரம் தண்ணி தவிர வேறு எதுவும் குடிக்க வேண்டாம். பிகாஸ் காலையில் உங்களோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் உடம்புக்குள்ளே நடக்கும், அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 2 hours எதுவுமே சாப்பிட வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் மீல் டைம். காலையில் ஒரு 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், மதியம் ஒரு 1 மணிக்கு லஞ்சு, இரவு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு டின்னர்னா இதை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரு 30 minutes முன்ன பின்ன இருக்கலாம். இது ஏன்னா இது ஒரு ரிதமில் ஃபாலோ பண்ணும் போது கரெக்டாக தினமும் ஒரே டைமில் நீங்கள் சாப்பிட பழகினீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு உண்டான எல்லா ஹார்மோன்களும் அந்த டைமில் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ டைஜஷனும் ஈஸியாக இருக்குது அண்ட் சீக்கிரமாக சட்டைட்டி வரும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் உங்களோட டின்னரை முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்குள்ளே இல்லை மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே முடிச்சிடுங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது அந்த கல்ச்சர்லாம் வந்துட்டு இருக்கு. 3 மணிக்கு வெளில போய் சாப்பிட்றது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. என்ன ஆகும், நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்சுலினே இல்லை. அப்போ அந்த சாப்பாடில் இருக்க சர்க்கரை எங்கே போகும்? ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ பில்லர் 2 வந்து அடிக்குவேட் ஆக்டிவிட்டி. தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும்? எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.